ஆமென். வழிகளில் நான் நடந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்திலே ஆமென். பிள்ளைக்கு பால் வாங்க முடியல, ஆமென், பிள்ளைக்கு பிஸ்கட் வாங்க முடியல. அப்படிப்பட்ட தரித்திரம் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்திலே. Glory. கர்த்தருடைய மகிமை விளங்கும். உன்னுடைய அற்பமான ஆரம்பம் சம்பூர்ணமான முடிவு. ஆமென். சம்பூர்ணமாக்குகிற தேவனை தேடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த யாக்கோபு வீட்டுல இருக்கும்போது தந்திரமா இருந்தா உண்மைதான். ஆனா இந்த இடத்துல யாக்கோபு எப்படி செயல்பட்டான் என்று 31வது அதிகாரம் 38, 39, 40 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 20 வருஷமா நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமலும் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலிருந்து கேட்கிறவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஆமா, கர்த்தருடைய நிறைவு உண்டாகணும்னா இன்னைக்கு நீங்க எதை செய்றீங்களோ அதை உண்மையா செய்யுங்க, உண்மையா செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்களை ஏமாத்தலாம் நான் நினைச்சாலும் அதற்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், அதற்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னுடைய தேவனாய் இருக்கிறார். எத்தனை லாபம் நினைத்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதை தடுக்க முடியாது. அவன் ஏமாத்துறான்னு நீயும் ஏமாத்த தொடங்காத. அவன் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆமா, ஐயோ எனக்கு மேல இருக்கிறவங்களா என்ன ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லி நீ, அவன் உண்மையா வீட்டுல ஏமாத்துறான், உண்மைதான். அவன் எத்தனை தான் எல்லாம் ரைட்டு தான். ஆனா இந்த இடத்துல அவன் மேல இவ்வளவு ஆசீர்வாதம் வர அவன் மிகவும் விருத்தி அடைய காரணம் என்ன அப்படின்னா உண்மையா உழைச்சான். தன் வேலையில் ஒருத்தன் ஜாக்கிரதையா இருந்தால் அவன் நீசருக்கு முன்பாய் நிற்க மாட்டானா, அவன் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பானா. உனக்கான அங்கீகாரம் உனக்கு மேல இருக்கிறவங்க தரலனாலும் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேல உயர்ந்தவன். ஆமே, உயர்ந்தவர்களில் உயர்ந்தவன். அது எந்த வசனம்? பிரசங்கி ஆமே 5வது அதிகாரம் 8வது வசனம். ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியா இருக்கிறான். அந்த உயர்ந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா இவனை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது என்று சொல்லி நீதியும் நியாயத்தையும் புரட்டுகிறான். சிலர் பாருங்க பென்ஷனுக்காக அலைகிறாங்க. அவங்க ஏதோ சும்மா அந்த சும்மா கிடைக்கிறத வாங்க போகல. அவங்க இத்தனை காலம் பார்த்த அவங்க சர்வீஸ் பணத்தை அவங்க வாங்குறதுக்காக அதுக்காக அங்கே இங்கே அலைய விடுகிறது. ஆமேன். சிலருக்கு சேலரிக்காக, சிலர் சேலரிக்காக இப்படி எல்லாம். ஆமேன். ஏன்னா அவங்கள கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. அவங்களுக்குன்னு 4 பேர் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த மினிஸ்டர் லெவல்ல அந்த லெவலில் இவங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னா உடனே எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆனா ஒருத்தனுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. யாக்கோபு நிலைமை அப்படிதான். இப்போ லாபான் இப்படி செய்ய காரணம் என்ன? அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். யாரு தெரியுமா? ஏசா. யாக்கோபு மட்டும் ஒரு போன் பண்ணா தெரியும். ஏசா கூட இப்ப கான்டாக்ட் இல்லை. ஏசா வாரான் தெரிஞ்சா யாக்கோபு மொத்த ஆடையும் எடுத்துருமா. ஏசா பிரைஸ்லான்னு சொல்லி கையை கொழுக்குனாலே கை தனியா விடும். அப்படிப்பட்டவன். ஆனா இவனை இப்ப அடிச்சு போட்டா கூட ஒருத்தனை கேட்க மாட்டான், ஒருத்தனை கேட்க மாட்டான். அதான் அதனால நியாயத்தையும் நீதியும் புரட்டிடுவாங்க. இப்படி காணும் போது நீ ஆச்சரியப்படாதே. ஏன்னா உயர்ந்தவன் மேல உயர்ந்தவன் யாரா இருக்கிறான்? காவலாளியா இருக்கிறார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, அவர்கள் மேல் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அதனாலதான் நீ 10 முறை சம்பளத்தை மாத்தின, ஆனா கர்த்தர் தீங்கு செய்ய என விடல. அவனுக்கு இடம் கொடுக்கல. இவன் உண்மையா உழைச்சான். எந்த வேலையும் சரி, எங்கேயும் சரி, உண்மையா இருங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்படி உண்மையா இருக்கிறான்னு சொல்லிட்டு வேலையை ஜாஸ்தியா கொடுப்பாங்க. கவலைப்படாம செய்யுங்க. அது சொல்றேன், இரவும் பகலும். அங்க யாராவது களவு போனா கூட அதை யார்கிட்ட தான் வந்து நிக்கும் தெரியுமா? யாக்கோப்ட தான். யாக்கோபு ஆனாலும் அதை சகித்தான். ஆமென். இரவும் பகலும் கர்த்தர் அதன் பிளனாக அவன் யோர்தானை கடக்கும் போது 2 பெரிய பரிவாரங்கள். ஆமை கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது இத்தனை காலம் பட்ட பிரயாசம், வடித்த கண்ணீர், இதன் பலன் உண்டாகும். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஆமென். இரண்டாவதாக, நேரம் போகிறதுனால நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு அப்படியே போகிறேன். இரண்டாவதாக கர்த்தர் அவனை எப்படி மகிமைப்படுத்தினார் அப்படின்னா, ஏசாவுக்கு முன்பாக யாக்கோபை குறைவுள்ளவனாய் அல்ல, நிறைவுள்ளவனாக நிறுத்தினார். ஏசாவுக்கு முன்பாக யாக்கோபை நிறைவுள்ளவனாய் நிறுத்தினார். ஏசா தெரியும், யாக்கோபு வீட்டில இருந்து எதை மட்டும்தான் எடுத்துட்டு போனான்னு தெரியும், கோல். ஆமே, வேற எதையுமே எடுத்துட்டு போகல. ஆகாராவது ஒரு துருத்திய தூக்கிட்டு போனான். ஒரு துருத்தினா நம்ம இந்த 1/2 லிட்டர் பாட்டில் கிடையாது, அதுல ஒரு 4-5 லிட்டர் வரை பிடிக்கும். அதை தூக்கி அப்படி தலையில வச்சு, அதனால 1 கொடுத்து விட்டாங்க, ஒரு துருத்தியை கொடுத்து விட்டாங்க. இவருக்கு துருத்தியும் கிடையாது, ஒரு பருத்தியும் கிடையாது, வெறும் கோலை மட்டும் போறாரு. அதனால ஏசா ஒரு வார்த்தை சொல்லும், கொஞ்ச நாள் கழிச்சு என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள் வரும், அன்னைக்கு நான் அவனை என்ன பண்ணுவேன். அப்போ அதன் அர்த்தம் என்ன? யாக்கோபு அன்னைக்கு எப்படிதான் இருக்க போறான், இப்படிதான் இருக்க போறான். அப்படி நினைச்சிட்டு விட்டான். ஆமே, நான் சொல்றது புரியுதா? இஸ்ரவேலர்கள் கோசே நாட்டுக்குள்ள வராங்க. பார்வோன் கேட்டிருப்பான், யோசேப்பு அதனால ஒன்னும் சொல்ல முடியாது, எத்தனை பேர் இருக்கிறாங்க? 70 தானே விட்டாங்க. அப்புறம் இப்ப பார்த்தா 3 வீட்டுல சென்டர் வீட்டுல இருந்து பாட்டு சத்தம் வருது. ஆமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் நம்ம பூச்சியா வைக்கிறதே அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுறது. அவன் அப்புறம் பார்க்கலான்னு வர்றதுக்குள்ள கர்த்தர் நம்மளை பெருக பண்ணியிருப்பார். ஹல்லேலூயா. இருந்துட்டு போட்டோம், அதானே போட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நியூஸ் வருது, யாக்கோபு ஏசாவை சந்திக்க வரான்னு சொல்லி யாக்கோபு ஆள் அனுப்பி கொடுக்குறான். ஆள் அனுப்பும் போது நிறைய கிஃப்ட்ஸ் போகுது, நிறைய. இது யாரு? யாக்கோபா. பார்த்தா நம்ம தனியா போய் அவனை என்ன பண்ண முடியாது, சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி ஊர்ல இருக்கிற 400 பேரை கூட்டிட்டு வரான். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஏசா யாக்கோபை நினைச்சது என்ன தெரியுமா? இவன் அப்புறம் பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசா பார்க்கிறான், தனியா போனா யாக்கோபு நம்மளை ஒருவேளை முடிச்சிட்டானா, அதனால நம்ம ஏசாவை பார்த்து பயந்து இப்படி போகும்போது ஏசா நம்மளை பார்த்து பயந்து இப்படி வரான். அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமே, ஹல்லேலூயா. உன் துவக்கம் தான் அற்பம், முடிவு அற்பம் அல்ல. ஆமே, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? உனக்கு விரோதமா சத்துரு ஆயுதங்களை கூட்டுகிறானாலே புரிஞ்சுக்கோ, நீ சாதாரணமானவன், சாதாரணமானவன் அல்ல என்பதை அவன் கண்டு கொண்டா. ஏசா அவன் யாக்கோவே, இதுவே உனக்கு தெரியணும்ல யாக்கோவே, அவன் 400 பேரை கூட்டிட்டு வாரானாலே உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம் உன் வெயிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்பவே தெரிஞ்சிருக்க வேண்டாம். 400 பேரை கூட்டிட்டு வரனால யாக்கோபே ஒன்ன கர்த்தர், யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேல் என்னும் கூட்டமாக்கிட்டார். யாக்கோபே
இப்போ சரி, டைம் தான் நிக்க மாட்டேங்குது. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க டைம் பாக்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ யாக்கோபு வந்து ஏசா முன்னாடி நிக்கணும். அதே நிலைமையில நின்னான்னு வைங்களேன், ஏசா என்ன சொல்லிருப்பான்? எதுக்கு தம்பி இப்படி போன? பாரு உன் நிலைமை பார்த்தா எனக்கு வா ஒரு வடை வாங்கி தரேன் வா. எப்படி இருக்கும்? தெரிந்தெடுக்கப்பட்டவன் தள்ளப்பட்டவன் இடத்திலிருந்து டீயும் வடையும் வாங்கி குடிப்பது. ஆமென். இன்னைக்கு வந்து நிற்கும் போது இப்ப மாறி மாறி சொல்றாங்க. யாக்கோபு ஏசாட்ட சொல்லுவாரு. ஆமென். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. தேவன் தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்து, கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் நான் வாசிக்க தொடங்கிட்டேன்ல, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி. ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த யாக்கோபு அவனை வருத்தி அவனிடத்தில் எடுத்துக்கொண்டான். ஆனால் இப்பொழுது பார்க்கிற யாக்கோபு அவனை வருந்தி ப்ளீஸ் வாங்கிக்கோ, ப்ளீஸ் வாங்கிக்கோ. ஹல்லேலூயா. ஏசாவுக்கு முன்னாடி அப்படி நிறைவுள்ளவனா நிறுத்துறான். அப்படி பார்க்கும்போது குடும்பம், பிள்ளைங்க, சம்பாத்தியம். ஹல்லேலூயா. ஏசா கடைசியா கண்ட காட்சி என்பது ஒரு கோலோட போறான். ஆமென். ஆனா 20 வருஷம் கழிச்சு அற்பமாய் பார்த்த கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் எப்படி நிறுத்துறார் தெரியுமா? மகிமையான சாட்சியா. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? என்னை அற்பமாய் பார்த்த கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் மகிமையுள்ள சாட்சியா, மகிமையுள்ள சாட்சியா என்னையும் என் குடும்பத்தை நிறுத்த போகிறார். நம்புறவங்க தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. இதற்கு யாக்கோபு செய்த